அமெரிக்காவும் ஈரானும் 60 நாட்களுக்குள் அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ள முடிவு செய்துள்ளதாக கத்தாரும் பாகிஸ்தானும் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவும் ஈரானும் தங்களுக்குள் உள்ள பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்வது தொடர்பாக சுவிட்சர்லாந்தில் பேச்சுவார்த்தை நடத்தின. இதில் அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ், ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஆகியோர் பங்கேற்றனர். இதில் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான தகவல் பரிமாற்றத்துக்காக பிரத்யேக நடைமுறையை ஏற்படுத்த முடிவெடுக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை நேர்மறையான மற்றும் ஆக்கப்பூர்வமான சூழலில் நடந்து முடிந்துள்ளதாக மத்தியஸ்த நாடுகளான பாகிஸ்தானும் கத்தாரும் கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளன. அமெரிக்க ஈரான் குழுக்கள் இடையில் சுவிட்சர்லாந்தில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தபோது அதிபர் டிரம்ப் வெளியிட்ட மிரட்டல் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. லெபனானில் உள்ள தங்கள் ஆதரவாளர்களை ஈரான் தொடர்ந்து தூண்டிவிட்டுக் கொண்டே இருந்தால் அவர்கள் மீது அமெரிக்கா மீண்டும் போர் தொடுக்கும் என டிரம்ப் அதில் பதிவிட்டிருந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த ஈரான் குழுவினர் பாதியில் வெளியேறினர். மேலும் ஹோர்முஸ் நீரிணையை மூடினால் ஈரான் குழு தங்கள் நாட்டுக்கு திரும்பாது என கூறி ஆபாச வார்த்தை ஒன்றையும் டிரம்ப் பயன்படுத்தியிருந்தார். இது ஈரான் தரப்பிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது.